வணக்கம், என் பேர் காசிமா. நான் சென்னையில செகண்ட் இயர் SIT காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். 2024 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்ல 3 கோல்டு மெடல் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கும். இதுக்கு பெருமை சேர்த்ததுக்கு முக்கிய காரணமே டெப்டி சிஎம் சார் அவர் தான். ஏன்னா போறதுக்கான உதவி 1.5 லட்சம் ரூபாய் கட்ட முடியாத சூழத்துல ஒரே நாள்ல எனக்கு கூப்பிட்டு கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. போயிட்டு வின் பண்ணது வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஸோ இந்த மாதிரி கேரம் ஸ்லம் கேம், இந்த கேம் வெளியே தெரியாத அளவுக்கு இருந்தது. டெப்டி சிஎம் சார் வந்ததுக்கு அப்புறமா இப்போ உலக அளவுக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துலயும் இப்போ கேரம் சொல்லி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது டெப்டி சிஎம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் சிஎம் தந்தை அவர்களும் தங்க மகளே சொல்லி ட்விட்டர்லயும் சரி ஒரு ஸ்டேஜ்லயும் சரி என்னை வாழ்த்திருந்தாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கேரம்ல ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் கெஸ்டா என்னை திருவெற்றூர் KPY சங்கர் ஐயா என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவருக்கும் அறிவுதன்னாக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மட்டும் இல்லாமல் நான் 7th வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்து ஊக்குவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போயிட்டு இப்போ மால்தீவ்ஸ்ல நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு கவர்மெண்ட்ல டெப்டி சிஎம் சாரும் உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் மறுபடியும் நான் இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கண்டிப்பா KPY சங்கர் ஐயாவையும் டெப்டி சிஎம் திருப்பி சந்திப்பேன். இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு அங்க 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. அங்க பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்காக அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நான் கட்டணும். ஸோ அதுவும் எனக்கு இப்போ இந்த இடத்துல 50,000 ரூபாய் கொடுத்து ஊக்குவிச்சிருக்காங்க. டெப்டி சிஎம் சாரும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேரம் இப்போ படிப்படியா வந்துட்டு தான் இருக்கு. டெப்டி சிஎம் சார் வந்ததுக்கு அப்புறமா இப்போ கேரமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு இடத்துலயும் இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி SGFLயும் SJTலயும் இப்போ SJTல இருக்கு. SGFL கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்கூல் கேம் வரைக்கும் இருந்தது. இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த கேமை திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாருமே கண்டிப்பா கோல்டு மெடல் வின் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிஎம் தந்தை அவர் 3% ஒர்க் எல்லாருக்குமே கொடுத்துதான் இருக்காங்க. நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பா கேரம்லயே ஸ்பான்சரும் இருக்கு, ஜாபும் இருக்கு. நம்ம முயற்சி எடுத்து வின் பண்ணா கண்டிப்பா செய்யறதுக்கு சிஎம் அவர்கள் இருக்காங்க. டெப்டி சிஎம் சாராவும் இருக்காங்க.